Hi friends, welcome back to Smart Seva. உங்க PF அக்கவுண்டோட UAN நம்பர் மறந்துடுச்சா? சரி, கவலையே வேண்டாம், உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்னு தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். UAN நம்பர் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரி, UAN நம்பர் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு க்ரௌம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளோட சர்ச் பாரில் EBFOன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, மெம்பர் ஹோம் EBFO. இதுதான் EBFோட அஃபிஷியல் வெப்சைட். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா EBFோட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா தேர்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நோ யுவர் UAN. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்கள் PF அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரை என்டர் பண்ணதுக்கு அப்புறம் செலக்ட் ஐடி ப்ரூஃப் டைப் பண்ணி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதில் உங்கள் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு கொடுத்துக்கலாம், மெம்பர் ஐடி கொடுத்துக்கலாம், பேன் கார்டு கொடுத்துக்கலாம். நான் வந்து இதில் ஆதார் கார்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட ஆதார் கார்டை என்டர் பண்ணிக்கோங்க. கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஐடி ப்ரூஃப் நம்பர், அதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பரை என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கேப்சா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர், அதை கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. கேப்சாவை என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கீழே சென்ட் OTP அண்ட் வெரிஃபைன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு 6 டிஜிட்டில் ஒரு OTP வரும். அதை கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. OTPயை என்டர் பண்ணதுக்கு அப்புறம் வெரிஃபை OTPன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். OTP வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் உங்களோட UAN நம்பர் கீழே ஷோ ஆகும். அதை நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் தெரியுது பார்த்தீங்களா காப்பி சிம்பிள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகி வந்துடும். UAN நம்பர் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.